குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லோருக்கும் காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன காலையில இருந்து பண்றோம்னு பார்க்கலாம். பால் காய்ச்ச போறேன். பாக்கெட் பாலா? பாக்கெட் பால். அது பசும்பால் தான், மொட்டை தண்ணி முழு தண்ணியா இருக்கு. பசும்பால் வாங்குற ஆசையே போச்சு. அப்படிதான் ஊத்துறாங்க நம்ம ஊர்ல. பால் கொஞ்சோண்டு, தண்ணி தான் நிறைய. தண்ணி கூட கூட அதுக்கு பேர் தான் பால். பாலில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தெரியாதா மம்மி? அந்த பாலில் தண்ணியே ஊற்ற முடியாது. பாக்கெட் பால் ஓரளவு ஊற்றலாம். பாக்கெட் பால் பரவாயில்ல. இல்லை மம்மி, இவ்வளோ இதுவாக ஊற்றுறாளே, அது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தெரியாதா? தெரியல, ரொம்ப அநியாயமாக போயிட்டு இருக்கு அவ்வளோதான். மனசாட்சியே இல்லாம தான் இருக்குது. எல்லாத்துக்கும் எவ்வளவு காசு இருந்தாலும் பத்தல. வேலை பார்த்து சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு. வலிக்காம யாராவது கொடுத்தா தேவையில்லைங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு இப்ப உள்ள வேலைக்காரலாம். கடுமையாக உழைக்க வேண்டும் எம்மி. அது அந்த காலம்லாம் வேலை பார்க்குறவங்கலாம் நல்ல சின்சியரா வேலை பார்த்துட்டு நம்ம வேலை நல்லா இருக்கணும், நான் செஞ்ச வேலைன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு அவ்வளவு உண்மையா பாட்டு விடுவாங்க. இப்ப உள்ளவங்க எனக்கு காலையில கொத்தனார்லாம் 7 மணிக்கு 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வர்றதில்ல, 8 மணிக்கு வர்றது. 8 மணிக்கு வந்துட்டு 8 மணி நேரம் வேலை. 2 மணிக்கெல்லாம் கையை கழுவிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு 1000 ரூபா விடுங்க அப்படின்னு கேட்குறீங்க கொத்தனாருக்கு. ஒரு நாளைக்கு கூலி 1000 ரூபா கொத்தனாருக்கு. இது இன்ஜினியர் வச்சு கட்டினாதான் இனிமே வீடெல்லாம். இனிமேலாம் நம்மளே தனி கட்டோம்னாலும் சரியா வராது. இன்ஜினியர் வச்சு கட்டினாது. கொத்தனார் இன்ஜினியருக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. கொத்தனாரு சித்தாளுக்கு 400 ரூபா ஆயிடுச்சு, கொத்தனாருக்கு 1000 ரூபா, சித்தாளுக்கு 400 500 ஆயிடுச்சு. கடைசி வேலை என்ன பார்க்குறாங்க, அந்த 1 மணி நேரம் ரெஸ்ட் வேற. சாப்பிட்றதுக்கு வடை டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஒரு 9 மணிக்கு போல. 8 மணிக்கு வருவாங்க, 9 10 மணிக்கு போல ஒரு வடை டீ. 11 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்துருவாங்க, அது ஒரு 1 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலை வைப்பாங்க. இந்த வேலைக்கு 1000 ரூபா. அப்புறம் 2 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. காய்கறி எதை வாங்கியிருக்கீங்க மம்மி? ஆமாம், காய்கறி இந்த சுண்டைக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. சுண்டைக்காய் 25 ரூபாயும். அந்த சுண்டைக்காய் வெண்டிக்காய் எவ்வளோதுடா? வெண்டிக்காய் 10. வெண்டிக்காய் சுண்டைக்காய் இதை இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸு. சுண்டைக்காய் எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காய்ச்சிச்சு. கிட்டத்தட்ட நானே 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன் விலைக்கு. நான் சும்மா 20 10 தான் கொடுத்தேன். இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர், இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் 10 ரூபாய் 20 ரூபாய்னு கொடுத்தேன். இது பாருங்க, 1 டம்ளர் தான் இருக்கும் இதுல. 1.5 டம்ளர் 1.5 டம்ளர், 1 டம்ளர் 20 ரூபா ஆகல. ஆமா, ஆனா சுண்டைக்காய் உடம்புக்கு நல்லது. நல்ல அயன் கண்டென்ட், அயன் சத்து. அதை நீங்கள் 2 days வச்சு சமைக்கலான்னு தான் வாங்கினேன். அது பச்சடி வைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். சுண்டைக்காய் புளிக்குழம்பும் சூப்பராக இருக்கும். தக்காளி கொஞ்சம் கூட போட்டு சுண்டைக்காயை போட்டு புளிக்குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். இங்கே பச்சை பட்டாணிலாம் சமைக்கிறதே இல்லையே. பச்சை பட்டாணி நம்ம வாங்குறதே இல்லை, அது இங்கே நம்ம ஊரில் கிடைக்குது. கிடைக்காதா? சந்தை அன்னைக்கு ஏதோ 1 2 சந்தை அன்னைக்கு ரேராக தான் வரும் நம்ம ஊரில். பச்சை பட்டாணிலாம் சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும். நம்ம இதை சாப்பிட வாடிதாச்சு. இனி என்ன, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பூரி பொங்கல் இதே சாப்பிட்டாச்சு. அவன் காடு வாங்குது, வீடு போகுது எனக்கெல்லாம். நீ என்ன சொச்ச காலத்தை கொஞ்சத்தை எப்படியே ஊட்டிட்டு காலத்தை இதுங்க. நேற்று ஒரு யூடியூபரோட வீடு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனால் வீடை பார்த்தா அப்படி கட்டியிருக்காங்க. போய் பாத்ரூம்ல நீச்சல், இந்த நீச்சல் அடிக்கிற அந்த இதெல்லாம் இருக்கு பாரு, அந்த காலத்துல வச்சுப்பாங்கல்ல,
அது மாதிரி அதெல்லாம் வச்சு கிச்சன் பார்க்கணும். அப்பா சொர்க்கலோகம் மாதிரி இருக்கு கிச்சன். எப்படி யூடியூப்ல இவ்வளவு காசு கிடைக்கும்னு தெரியல. இல்லை கடனை பேங்க்ல லோன் வாங்கி கட்டினாங்களான்னு தெரியல. எப்போ சூப்பராக இருக்கு வீடு. தெரியாதவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, விவசாய குடும்பம் தான். அப்போ பணம் மரம். ஆனால் அந்த பையன் சிவில் படிச்சிருக்கேன். சிவில் படிச்சனால அவனே அவனுக்கு ரொம்ப மவுஸ் கூடி போயிடும். அவன் சிவில் கட்டி படித்து அவன் கட்டினால அந்த வீட்டுக்கு பார்த்தா எல்லாரும் கட்ட சொல்லுவாங்க. ஆல்ரெடியே விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட். விளக்கேற்றிட்டேன்னா காலையில் குபேரர் கட்டலை. குபேரருக்கு காட்டிட்டேனே. பொதுவாக கட்டினா எல்லா சாமிக்குமே அர்த்தம், ஒவ்வொருத்தருக்காக கட்ட முடியாதுல்ல. பொதுவாக இப்படி கட்டினாவே எல்லா சாமிகளுக்குன்னு கட்டினது அர்த்தம். இவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம காட்டும்போது வச்சுட்டு தான் எடுக்கிற. கோயில்லையும் கோயிலில் மட்டும் நான் ஊட்டிக்கிட்டே இருக்கேன் சாப்பாடு. காலையில் பச்சை காய்கறி சாப்பிட்டா நல்லது. காலையில் வேக வைக்காம பச்சை காய்கறி சாப்பிடுவியா நீ? சரி வா, டீ ரெடி ஆயிடுச்சு. நான் அப்புறம் வச்சுக்கிறேன். வீடு அவங்க அப்படி கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூபர் தான் அவங்க. சும்மா மாமியார் வீட்டிலே தான் இருந்தாப்புல. கடைசி பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பெரிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னு தெரியல. கமெண்ட்ல இடம் தெரியல, கமெண்ட்ல கேட்டா தெரியும். யூடியூப்னால நிறைய குடும்பங்கள் வாழ்றாங்க. பரவாயில்ல, அவங்க முயற்சி பண்றாங்க, வாழ்றாங்க. அதுலயும் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும். இருந்தாலும் வேலைக்கு போறது, நீங்க போறதெல்லாம் காலையில 8 மணிக்கே போய் பேண்ட் சட்டையை போட்டு ஷூ சாக்ஸ் போட்டு என்ன ஷூ சாக்ஸ் போட்டு இத்தனையும் போட்டு அங்கே போய் அவங்கள்ட்ட போய் நின்று வேலை வாங்க கடைசி என்ன தர போறாங்க. ஆமா, அதுக்கு யூடியூப் எடுக்கிறது எவ்வளவுதான் பெட்ரு. பிரைவேட் வேலைக்கு போறதுக்கு பதிலாக இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். படிச்ச தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை போட்டு இந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அது என்னது, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு அந்த வேலை வாய்ப்புன்னு ஒரு ஆஃபீஸர் இருக்கார்ல, வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட், அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு எதுக்கு ஆஃபீஸ்? அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வேலையை போட்டு கொடுத்துட்டா அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும்ல. அவங்க கல்வி தகுதிக்கு, இந்த முதல்வர் சொல்கிற மாதிரி அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் இளைஞர்களுக்கு போட்டு கொடுத்தா நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, ஃபேமிலி நல்லா ரன் பண்ணுவாங்க. அவ்வளவு தூரம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் நாட்டுல. சண்டை சச்சரவு வராது, திருட்டு போகாது. இது திருட்ட கண்டுபிடிக்க அவ்வளவு செலவழிக்கிறாங்க. அதெல்லாம் செலவு தானே பண்றாங்க கவர்மெண்ட். திருட கண்டுபிடிக்க செலவழிக்கிறாங்க. அது போய் அதுக்கு ஒண்ணும் இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட பண்ண தேவையில்லை. இல்ல ஒழுங்கா ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா எல்லாருடைய ஃபேமிலியும் ஒழுங்கா ரன் ஆகும். நம்ம எல்லாரும் அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆமா, கவர்மெண்ட்ல அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. அரசாங்கத்துல நிரந்தர சொல்யூஷன், தகுதிக்கு தகுந்த மாதிரி படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை. நல்லா படிச்சவங்களுக்கு நான் இந்த வேலை, அவங்களுக்கும் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா
இந்த கொள்ளை கொலை இந்த பிரச்சனையே இருக்காது. இதுக்காக இவங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு எவ்வளோ காசு செலவுன்றா கவர்மெண்ட்டு. அவனை பிடிக்க அவ்வளோ செலவழிக்கிறாங்க, இவனை பிடிக்க செலவழிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இப்படி பண்ணிட்டு போயிடலாமே ஒழுங்கா. நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். ப்ரைவேட் ஜாப்ல ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு வேலை பார்க்குறோம். ஓனர்களுக்கு நம்ம சொந்தமாக பண்ணால் ஓரளவு கிடைக்கும். ஆனால் சொந்தமாக பண்ணுறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கணும் மாற்றிச்சு பார்க்கக்குள்ள. அதனால தான் இல்லைன்னா சொந்தமாக பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக சொந்தமாக பண்ணால் வேலைக்கு போகிறத விட கூட சம்பாதிக்கலாம். அதை நானுமே உறுதியாக சொல்கிறேன். ஆனால் நம்ம சொந்தமாக அதுனா லீவ் எடுத்துக்கலாம். முடியலை கொள்ளலைன்னா லீவ் எடுத்துடலாம். இது சொந்தமாக பண்ணோம்னா நம்ம கடையை அடிச்சு போட்டோம்னா வியாபாரம் ஒரு நாள் கெட்டுச்சுன்னா மறுநாளும் கெட்டு போயிடும். அதனால தான் இல்லைன்னா சொந்தமாக பண்ணுறது தான் பெட்ரு. அதுக்கெல்லாம் ஆள் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா சரியாகும். அது கவர்மெண்ட் வேலையை விட கூடவே சம்பாதிக்கலாம். அதில் நம்ம அதில் இறங்கிட்டோம்னா. இளைஞர்களுடைய இது கேள்விக்குரியாதான் இருக்கு. வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுக்கலாம் அரசாங்கத்தில், படித்த தகுதிக்கு தகுந்த மாதிரி. சரி கொண்டு போ. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங்கிறனால சரி காரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன். எப்போவுமே சாட்டர்டே அப்படி இல்லைன்னா சண்டே, இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து வீக்கெண்டில் எப்போவும் க்ளீன் பண்ணி வச்சிடுறது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து எங்கேயும் எடுக்கணும், காரை எடுக்கையில் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், தூசி தும்பட்டை இருக்காது அப்படிங்கிறதுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணலைன்னா நம்ம கை வைக்கிற இடம்லாம் தூசியாக இருக்கும். அது உட்கார்றவங்களுக்கும் சிரமம், நம்மளுக்கு ஓட்டுறவங்களுக்கும் சிரமம் அப்படின்னு சொல்லி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. அதேமாரி 2 வீலரும் எப்போயுமே 2 வாரத்துக்கு ஒருக்கா எப்போயுமே க்ளீன் பண்ணிடுவேன். இது எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்காக டிஷ் வாஷ் பார் இருக்குது பாருங்கள், அந்த பார் எடுத்து அந்த இது லிக்யூடில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் சர்வீஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி போட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி க்ளீன் பண்ணி வச்சா தான் நல்லது அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காலையில் டிஃபன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுட சுட பொங்கல், பச்சரிசி பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு பொங்கல், மிளகு ஜீரகம்லாம் போட்டு தாளித்து போட்டிருக்கேன். இது வந்து சட்னி, பொங்கலுக்கு தொட்டுக்க சட்னி தான் சூப்பராக இருக்கும். அதனால் சட்னி வச்சுட்டேன். நீ மத்தியானத்துக்கு சமைக்கணும். காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் பச்சடி, அவரைக்காய் சாம்பார், சுண்டைக்காய் பச்சடிக்கு வெங்காயம் தக்காளி, அவரைக்காய் சாம்பார், அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாம் மூடி வச்சுட்டேன். இனி மத்தியானம் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச் என்னென்னா சுட சுட சாதம், அவரைக்காய் சாம்பார், இது சுண்டைக்காய் பச்சடி, தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச். நான் தலையில் என்ன இப்படி இருக்குன்னா, தலையில் லெமன் தேய்ச்சி குடித்தேன். அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு பொடுகு, அதனால லெமன் தேய்ச்சி குடித்தேன். அதனால தான் தலை லெமன் தேய்ச்சி குளித்தா நல்லதா? ஆனால் பொடுகுக்கு அரிப்பு நிற்கும், பொடுகு குறையும். லெமன் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு குடிக்கணும்.